வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ளவுஸுக்கு ரோப்பில் வைக்கிறதுக்கான ஹேங்கிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ ரெடிமேடு ஹேங்கிங் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரேட்டும் ஜாஸ்தியாக இருக்கும். இது கம்மியான ரேட்டில் அதே சமயம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஹேங்கிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் நேமுக்கு பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உடனே பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோடய வீடியோக்களை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்ப்போம். இப்போ இது ஒயிட் பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன், கோல்டு கலர் பீட்ஸு, அப்புறம் சின்ன சைஸு ஸ்டோன் செயின், அப்புறம் பார்த்திங்கன்னா 3 விதமான கலரில் இந்த மாதிரி சில்க் த்ரெட்டு. இப்போ இது வந்து நம்ம எம்ப்ராய்டு த்ரெட்டுன்னு நீங்கள் கேட்டு வாங்கினாலே போதும். இது சில்க் த்ரெட்டில் 3 விதமான கலர், இப்போ 3 விதமாக நான் இதில் ஹேங்கிங் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு ஜரி த்ரெட்டு, இப்போது ஒரு 2 சைஸு கோல்டு கலர் பீட்ஸு, கொஞ்சம் பெரிய சைஸு, நமக்கு அந்த ரோப் வந்து உள்ளே போகிற மாதிரி ஹோலில் இருக்கிற மாதிரி உள்ள சைஸில் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ப்ளவுஸுக்கு உண்டான ரோப். இது எல்லாமே உங்களுக்கு டெய்லரிங் மெட்டீரியல் ஷாப்லேயே கிடைக்குது. இப்போ ஹேங்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு நோட்டில் உள்ள அட்டை ஏதாவது நீங்கள் இந்த மாதிரி எடுத்து வைங்க. இப்போ இதோட அகலம் ஒரு 5.5 இன்ச் அளவுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணி வைங்க. இப்போது ஒரு த்ரெட் எடுத்து இந்த மாதிரி ஒரு விரலில் இந்த மாதிரி பிடிச்சிருங்க. மேலே இந்த மாதிரி அப்படியே நம்ம சுற்றி விடலாம். ஃபஸ்ட்டில் அந்த எண்டை நீங்கள் ஒரு விரலில் பிடிச்சிட்டு அப்படியே நீங்கள் சுற்றி விடுங்க. இந்த அளவுக்கு நம்ம சுற்றினதுக்கப்புறம் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு மெல்ல எடுத்துடலாம். இப்போ ஒரு பக்கம் இந்த மாதிரி கை வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம சென்டரில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு அதை அப்படியே நம்ம 2ஆக மடிக்கலாம். இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் இப்போ நாம் ப்ளவுஸுக்கான ரோப் வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த ரோப்பை உங்களுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி வைங்க. இப்போ அதுக்கு சென்டரில் இந்த மாதிரி விட்டு கொஞ்சம் நீளமாக அதோட எண்டு இருக்கிற மாதிரி மேலே இந்த மாதிரி தூக்கி வைக்கலாம். இப்போ இதில் ஒரு கிளிப் ஏதாவது நீங்கள் மாட்டி விட்டுருங்க. இப்போ ஒரு அட்டை, அகலமான ஒரு அட்டை இந்த மாதிரி எடுக்கலாம். அதை நம்ம எந்த அளவுக்கு மடிக்கணும் அப்படின்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டில் நம்ம எடுத்தது 5.5 இன்ச் அளவுக்கு அந்த த்ரெட்டு நம்ம எடுத்துருந்தோம். இப்போ அதை விடவும் கம்மியாக 3.5 இன்ச்சுக்கு வேணும். அந்த அளவுக்கு இந்த மாதிரி மடித்து விட்டுட்டிங்கன்னா சைடில் உங்களுக்கு அந்த த்ரெட்டு வந்து நம்ம வெளிப்பக்கம் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். 3.5 இன்ச் அளவுக்கு 2 சைட்லேயும் இந்த அட்டையை இந்த மாதிரி மடிச்சுட்டு இல்லை ஒரு ஸ்டாப்லர் பின்னு இந்த மாதிரி அடித்து விட்டுருங்க. இப்போ இந்த த்ரெட்டில் ஒரு நீடில் கோர்த்து வச்சுருக்கிறேன். இப்போ இதில் இந்த கோல்டு கலர் பீட்ஸை நம்ம கோர்க்க போகிறோம். இப்போ இந்த அளவுக்கு கோர்த்ததுக்கப்புறம் நம்ம நீடியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு அந்த நம்ம மடித்து விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த அட்டையில் ஒரு பக்கம் இந்த மாதிரி அந்த எண்டை நம்ம ஒரு விரலில் இந்த த்ரெட்டை நம்ம அந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு 2 சுற்று ஃபஸ்ட்டில் வெறுமனே நீங்கள் சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பீட்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த கையில் கொஞ்சம் அளவு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு பீட்ஸு இந்த சைடில் இருக்கணும், அப்புறம் இன்னொரு பீட்ஸு இந்த சைடில் இருக்கணும். அந்த மாதிரி அப்படியே நம்ம பண்ணலாம். பாருங்கள், இந்த சைடு வரும்போது ஒரு பீட்ஸை விட்டுருங்க, இந்த சைடு வரும்போது ஒரு பீட்ஸ், கொஞ்சம் பகுதியை இந்த பீட்ஸை நீங்கள் கையில் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போ இதில் ஒன்று இந்த மாதிரி வைக்கணும். வச்சுட்டு இந்த பகுதியில் ஒன்று, இந்த சைடு வரும்போது ஒரு பீட்ஸை இந்த மாதிரி விட்டுருங்க, இந்த சைடு ஒரு பீட்ஸ், அப்படியே நீங்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி அப்படியே சுற்றி விட்டுருங்க. கையில் நீங்கள் மொத்தமாக இந்த மாதிரி பிடிச்சிட்டு சுற்றினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வசதியாக இந்த மாதிரி சுற்றி விட்டுறலாம். எல்லாமே சுற்றினதுக்கப்புறம் அப்புறமும் 2 சுற்று இந்த மாதிரி வெறுமனே சுற்றி விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் சென்டரில் இந்த மாதிரி பிடிச்சிருங்க. இப்போ 2ஆக மடிச்சிருக்கிறேன். மடிச்சுட்டு நம்ம ஏற்கனவே நம்ம ப்ளைனாக அந்த த்ரெட்டு வந்து சுற்றி அந்த த்ரெட்டில் வச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கும் மேலே இந்த பின்னை நீங்கள் எடுத்துட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி டைட்டாக வச்சதுக்கப்புறம் அந்த ரோப்பை 2ஐயும் இந்த மாதிரி பிடிச்சி நம்ம தச்சு விட்டுறலாம். இப்போ ஒரு கையில் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு கை வச்சு எல்லா த்ரெட்டையும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதில் நல்லா லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சிருங்க.
இப்போ வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்ததுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா ரோப்பை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுட்டு மேலே இந்த மாதிரி பெரிய சைஸு பீட்ஸு நம்ம ஒன்று கோர்த்துடலாம். கோர்த்து நம்ம அந்த ஜாயிண்டில் 2 ரோப்பும் ஜாயிண்டாக இருக்கக்கூடிய பகுதியில் அதுக்கும் மேலே இந்த மாதிரி டைட்டாக இந்த மாதிரி கோர்த்து விட்டுருங்க. இப்போ மேலே தெரிகிற அந்த ரோப்பையும் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மேலே வந்து ஃபினிஷிங் உங்களுக்கு நல்லாயிருக்கு. இப்போ இந்த ஜரி த்ரெட்டை வச்சு நம்ம இதில் சுற்றி விட போகிறோம். இப்போ இதை மேல் பக்கமாக இந்த மாதிரி கை வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு கொஞ்சம் ஜரி த்ரெட்டு மேலே இருக்கிற மாதிரி ஒரு விரலில் பிடிச்சிட்டு அப்படியே நல்லா டைட்டாக அந்த மாதிரி சுற்றி விட்டுருங்க. நல்லா சுட்டினதுக்கப்புறம் இதை நம்ம முடிச்சு போட்டு விட்டுறலாம். இந்த அளவுக்கு சுட்டினதுக்கப்புறம் 2-3 முடிச்சு இந்த மாதிரி போட்டுருங்க. முடிச்சு போட்டதுக்கப்புறம் அப்புறமும் 2 சுற்று இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு 2 முடிச்சு இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. உங்களுக்கு அந்த முடிச்சு வந்து அவிழ்ந்து வராமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம அந்த பீட்ஸு பண்ணியிருக்கத அந்த மாதிரி மேலே இந்த மாதிரி பிடிச்சிட்டு கீழே வந்து நம்ம ஜாயிண்ட் ஆகிருக்கு பாருங்கள், அந்த இதெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கைனால் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு எல்லாம் இந்த மாதிரி ஒரே அளவுக்கு இருக்கிற மாதிரி அப்படியே நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பிரமாதமாக இருக்குது பாருங்கள். இப்போ அடுத்ததாக ஒரு ஹேங்கிங் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இது க்ரீன் கலர் த்ரெட்டு. இப்போ ஒயிட் பீட்ஸ் நான் இதில் பண்ணுறேன். இது நீடில் த்ரெட்டரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பீட்ஸை இந்த மாதிரி அதில் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ அதில் இந்த க்ரீன் கலர் த்ரெட்டை இந்த மாதிரி இந்த நீடில் த்ரெட்டரில் விட்டு இந்த பீட்ஸு இதில் த்ரெட்டில் கோர்த்தாச்சு பாருங்கள். இப்போ த்ரெட்டு வந்து உங்களுக்கு நீளமாக இருக்கணும். ஒரு மடிச்சுட்டு பார்க்கும்போது ஒரு 7 இன்ச்சு இருக்கிற மாதிரி த்ரெட்டை நான் அந்த மாதிரி மடித்து கட் பண்ணி விட்டுருக்குறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பீட்ஸாக அந்த மாதிரி எடுத்து இந்த த்ரெட்டில் இந்த மாதிரி அப்படியே 2ஆக மடித்து எல்லாம் தனித்தனியாக அந்த மாதிரி வச்சுருங்க. இப்படி பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம வெறுமனே த்ரெட்டில் பண்ணுறத விடையும் இந்த நீடில் த்ரெட்டரை யூஸ் பண்ணி இந்த பீட்ஸு கோர்க்கறதுக்கு ஈஸியாக நான் இது எல்லாமே கோர்த்து விட்டாச்சு. இப்போ இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு ஸ்கேலை வச்சுட்டு அந்த த்ரெட்டை பிடிச்சி இந்த மாதிரி இழுங்க. உங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி சிக்கு விழாமல் எல்லாம் நல்லா இந்த மாதிரி வந்துடும். ஒரே அளவுக்கு அந்த பீட்ஸ் எல்லாமே ஒரு பக்கமாகவே வந்திருக்கு. மேலே இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சிருங்க. பிடிச்சிட்டு அதில் ஒரு முடிச்சு போட்டு விட்டுறலாம். எல்லா த்ரெட்டையும் சேர்ந்த மாதிரி அப்படியே நீங்கள் ஒரு முடிச்சு போட்டுருங்க. கொஞ்சம் மேலே தள்ளி இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் இன்னும் நாம் என்ன பண்ணலாம் பார்ப்போம். இப்போ இந்த த்ரெட்டை இந்த அட்டையில் வச்சு நான் இந்த மாதிரி சுட்டுறேன். இப்போ இந்த அளவுக்கு சுட்டினதுக்கப்புறம் அப்படியே நம்ம கட் பண்ணி விட்டுட்டு மெல்ல நம்ம வெளியே எடுக்கலாம். இப்போது வெளியே எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சென்டரில் இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிடிச்சிக்கோங்க. 2ஆக மடிச்சிருக்கிறேன். மடிச்சுட்டு நம்ம சென்டரில் இந்த நம்ம பீட்ஸ் வச்சதை வச்சு பார்க்கும்போது அதை விடவும் கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது வச்சுட்டு இந்த ரோப்பை நம்ம சென்டரில் இந்த மாதிரி மாட்டி இந்த மாதிரி மேல் பக்கமாக எடுத்துடலாம். எடுக்கும்போது அந்த பீட்ஸ் வச்சது உங்களுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம பீட்ஸ் வச்சதை வச்சுருக்குறோம். அப்புறம் அந்த பெரிய சைஸான த்ரெட்டை நம்ம அதுக்கு மேலே வச்சுருக்குறோம். வச்சுட்டு இந்த மாதிரி பிடிச்சிருங்க. கைனால் பிடிச்சிட்டு இதில் கோல்டு கலர் அந்த ஜரி த்ரெட்டை வச்சு இந்த மாதிரி சுற்றி அதில் 2-3 முடிச்சு போட்டு விட்டுறலாம். இதில் வந்து ஜரி த்ரெட்டு நான் கொஞ்சமாக தான் இதில் சுற்றி இருக்கிறேன். சுட்டினதுக்கப்புறம் அந்த ரோப்பில் இந்த மாதிரி நம்ம லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சிடலாம். இப்போ அந்த எக்ஸ்ட்ரா ரோப்பை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ அந்த பீட்ஸ் வச்சுருக்கிறது எல்லாமே கொஞ்சம் அந்த மேலே இந்த மாதிரி தூக்கி விட்டுட்டு கீழே உள்ள பகுதியில் அந்த ஜாயிண்ட் அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். ஜாயிண்ட்டை கட் பண்ணி விட்டுட்டு ஒரு கையில் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று போல் நம்ம அந்த மாதிரி பிடிச்சிட்டு எல்லா த்ரெட்டையும் ஒரே அளவுக்கு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம்.
கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த பீட்ஸை நீங்கள் கீழே விட்டுறலாம். இப்போ பீட்ஸ் உங்களுக்கு சென்டரில் உள்பக்கமாக இருக்குது. இப்போ மேலே அந்த க்ரீன் கலர் த்ரெட் இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. மேலே இந்த கோல்டு கலர் பீட்ஸை இந்த மாதிரி கோர்த்து விட்டுறலாம். இப்போ இதில் ஸ்டோன் செயின், சின்ன சைஸ் ஸ்டோன் செயின் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டி விட போகிறேன். இப்போ நம்ம இந்த ஜரி த்ரெட்டு நம்ம கொஞ்சமாக தான் வச்சுருக்குறோம். அதுக்கும் மேலே இந்த மாதிரி சுற்றி இந்த மாதிரி க்ளூ வச்சு ஒட்டி விடலாம். இப்போ ஃபஸ்ட்டில் அந்த எண்டை அந்த மாதிரி வச்சுருங்க, ஒரு சைடில் வச்சுட்டு அப்படியே நம்ம சுற்றலாம். ஒன்றுக்கு மேல் ஒன்று வராமல் வரிசையாக இருக்கிற மாதிரி, அந்த ரோலாக இருக்கிற மாதிரி அப்படியே நீங்கள் சுற்றி விட்டுருங்க. 3-4 ரோல் வர்ற மாதிரி அப்படியே விட்டுருங்க. பண்ணதுக்கப்புறம் நல்லா கை வச்சு அழுத்தி விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு விதமான ஹேங்கிங் ரொம்ப ஈஸியான மெத்தடில், அதுவும் கம்மியான ரேட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த த்ரெட்டு வந்து நீங்கள் ஒரு த்ரெட்டு வாங்கினீங்கன்னா 2 ப்ளவுஸுக்கு பண்ணலாம். அந்த மாதிரி அளவுக்கு இது வருது. இது வந்து எல்லோரும் பண்ணுற மாதிரி ஒரு ஈஸி மெத்தடு தான். ஆனால் உங்கள் ப்ளவுஸுக்கு என்ன கலரில் வேணுமோ நீங்கள் அந்த த்ரெட்டை நீங்கள் வாங்கி ஈஸியாகவும் குயிக்காகவும் பண்ணி முடிக்கிற மாதிரி இந்த ஹேங்கிங் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். எல்லோரும் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.